ஜி நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம் எப்படின்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி அடிச்சிடலாம் சொல்லி வரலாம் பார்த்துட்டு போயிடலாம். ஏன் எப்படி அடிச்சிருக்கான்னு தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் அடுத்த பேட்டர்ன் எடுக்க முடியும். கொஞ்சம் டீப்பாக பார்த்துக்கோங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு நம்பரை வந்து ஃபாலோ பண்ணுறது பெஸ்ட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு நம்பர் சொல்லிவிடுவோம், ஃபாலோயிங் சொல்லிவிடுவோம். ஆனால் பார்த்தீங்கன்னா யாரும் அதை ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏசியில் வந்து ஒரு 03 ஃபாலோ சொல்லியிருந்தேன். எத்தனை பேர் ஃபாலோ பண்ணி தெரியல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 சொல்லி ஃபாலோயிங் சொல்லியிருந்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனில் சொல்ல ஜாயினில் சொல்லியிருந்தேன். நல்ல நம்பர் தான். இது மாதிரி நம்ம டெமோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிப்ஸ் வீடியோவில் போட்டேன். டிப்ஸ் வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பேன் நிறையா பேட்டர்ன். அதில் வந்து இதையும் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இங்கே சி போர்டை பாருங்கள் 5. இந்த 5 வச்சு பார்த்தீங்கன்னா 35, 95, 75 இது மூணுமே வந்து ஒத்த நம்பரு. 35, 95, 75 இப்போ இன்னும் பேலன்ஸ் இருக்கிற ஒத்த நம்பர் பார்த்தீங்கன்னா பிசியில் ஒரு 15, ஒரு 55 மட்டும் தான் பெண்டிங்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 17ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிசியில் ஒரு 15 இல்லை 55 தான் கொடுத்துருந்தேன். 615 இல்லைனா 655 சொல்லி கொடுத்துருந்தேன். ஆனால் 2 நாள் தள்ளி பார்த்தீங்கன்னா பிசி வந்து 15 சொல்லி அடிச்சிட்டான். இந்த பேட்டர்னை முடிச்சிட்டாங்க கரெக்டாக. ஒத்த நம்பர் பேட்டர்னை 95, 35, 75 ஒரு 15 சொல்லி 4 நம்பர் அடிச்சிட்டான். 5ஆம் நம்பர் தொட மாட்டான். 4 நம்பர் அடிப்பான். 5 நம்பர் அடிக்கிறது மேக்ஸிமம் அடிக்க மாட்டான். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 55 வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுறது வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். முடிஞ்சால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அடிக்க மாட்டான். இந்த மாதிரி பேட்டர்னை 4 வாட்டி அடிக்கிறான், 5ஆவது வாட்டி அடிக்க மாட்டான். ஓகே, நல்ல நம்பர் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு. தொடர்ந்து நம்ம எடுக்கிற நம்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சின்ன மாற்றம் மிஸ் ஆகிடுது. ஓகே, இப்போ நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் எடுக்கலாம். அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு டெமோ ஒன்று சொல்லிவிட்டு நான் சொல்கிறேன். இப்படி மட்டும் பார்த்துக்கோங்க. இதை மாதிரி தான் அடிக்கிறான். இந்த மாதம் ஃபுல்லாக இப்படி தான் அடிக்க வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இங்கே பிசி பாருங்கள் 52. பிசி வந்து 52. அந்த 52 திருப்பி நமக்கு ஏபியில் வந்து 25 அடிச்சிருப்பான். 52 அது திருப்பி 25 அடிச்சிருப்பான். இங்கே பிசியில் பாருங்கள் 51. அந்த 51 அதை திருப்பி ஏபியில் வந்து 15 சொல்லி திருப்பி அடிச்சிருப்பான். இங்கே பிசி வந்து பார்த்திங்கன்னா 50. அந்த 50 திருப்பி நமக்கு ஏபியில் வந்து பார்த்திங்கன்னா 05 இங்கே அடிக்கணும். ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு நாளுக்கு மேலே வந்து 05 அடிச்சிட்டான். என்னன்னா பிசியில் என்ன அடிக்கணும் அதை திருப்பி ஏபியில் அடிக்கணும். அதுதான் பேட்டர்னு. 52 அதை திருப்பி ஏபியில் 25 அடிச்சிருந்தா, இங்கே பிசி 51 அதை திருப்பி ஏபியில் 15 சொல்லி அடிச்சிருந்தா, இங்கே பிசியில் 50 அந்த 50 திருப்பி ஏபியில் வந்து 05 அடிக்கணும். ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு நாளுக்கு மேலே வந்து 05 அடிச்சிட்டான். இந்த பேட்டர்ன் நம்ம இந்த மாதிரி பேட்டர்ன் எப்படின்னா ஒரு நாள் தள்ளி தான் அடிக்கிறான். நம்ம எப்போ எது கொடுத்தாலும் சரி பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தள்ளியோ ஒரு பின்னாடி அடிச்சுட்டு போயிடுறான். அதே மாதிரி பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இங்கே பிசி பாருங்கள் 24. பிசி 24 அடுத்து ஏபியில் வந்து 24 சொல்லி அடிச்சிட்டான். இங்கே பிசி 46 அடுத்து ஏபி 46 இங்கே அடிக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு நாளுக்கு முன்னாடி ஏபி 46 சொல்லி அடிச்சிட்டான். ஓகேவா, இதை மாதிரி தான் அடிக்கிறான். இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் கொஞ்சம் அட்வான்ஸாக திங்க் பண்ணி தான் சில நேரத்தில் கொடுக்குறோம். எப்படின்னா ஓகே எப்படின்னு பண்ணிட்டு பார்த்துக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிசி பாருங்கள் 42. பிசி 42 அது 42 திருப்பி ஏபியில் வந்து 24 சொல்லி அடிச்சிருப்பான். 42 அது திருப்பி 24 சொல்லி அடிச்சிருப்பான். இங்கே பிசி 47. அப்போ 47 திருப்பி ஏபியில் 74 சொல்லி அடிக்கணும். ஒரு நாள் முன்னாடி அடிக்க வாய்ப்பு இருந்தாலும் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் நாள் பார்த்தீங்கன்னா ஏபி வந்து 74 தான் கொடுத்துருந்தேன் ஜாயினில். ஏபி 74. ஓகே, இந்த ரீசனுக்காக நம்ம மைண்டில் வச்சு தான் கொடுக்குறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி அடிக்கலை. ஆனால் பார்த்தீங்கன்னா எப்படி அடிச்சிருக்கான் மட்டும் பார்த்துக்கோங்க. என்னென்னா இங்கே ஏபி பாருங்கள் 24. ஏபி 24 அதை வந்து பார்த்திங்கன்னா பிசியில் வந்து 42 சொல்லி திருப்பி அடிச்சிருப்பான். ஏபி வந்து 24 அதை திருப்பி 42 சொல்லி திருப்பி அடிச்சிருப்பான். இங்கே ஏபி வந்து பார்த்திங்கன்னா 54. அந்த 54 திருப்பி பிசியில் 45 அடிப்பான்னு சொல்லியிருந்தேன். பிசி வந்து 45 கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருந்தது. ரெண்டாவது பேட்டர்ன் தான் இது. ஏபி 24 அதை வந்து பார்த்திங்கன்னா திருப்பி 42 அடிச்சிருந்தான். இங்கே ஏபி வந்து 54 அந்த 54 திருப்பி பிசியில் வந்து 45 திருப்பி அடிப்பான்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே ஏசி 74, பிசி 74, ஒரு ஏபி 74 வரும். அப்போ ஏபி 74 வந்தால் ஒரே நம்பராக பார்த்தீங்கன்னா 745 வரும்னு சொல்லியிருந்தேன். ஒரே சிங்கிள் நம்பராக. ஆனால் பார்த்தீங்கன்னா 745க்கு 754 சொல்லி அடிச்சிட்டான். நல்ல நம்பர் தான். நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஓப்பனில் வந்து பார்த்தீங்கன்னா 356 சொல்லி கொடுத்துருப்பேன் பாக்ஸு. அதே 356 வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 356 பாக்ஸ் வந்திருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் மட்டும் பவர் 1 அடிச்சிட்டான். இன்றைக்கி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிசி ஏசி வந்து 15 சொல்லி கொடுத்துருந்தேன். 145 தான் இன்றைக்கி கொடுத்துருந்தேன். என்ன ரீசன்னா இங்கே ஏபி 15, பிசி 15, ஒரு ஏசி 15 வரும்னு சொல்லியிருந்தேன். 145 வரும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா பிசியில் வந்து 15 சொல்லி ரிப்பீட் அடிச்சிட்டான். எதிர்பார்க்கவே இல்லை. கொடுக்குற நம்பர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் தான் மிஸ் ஆகிட்டு இருக்கு. நல்ல நம்பர் தான். 2 நாளும் பார்த்தீங்கன்னா நான் மிஸ் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ இன்றைக்கி ஒரு கெஸ்ஸிங் ஒன்று போகலாம் எப்படின்னு பாருங்கள். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த இந்த மாதிரி டெமோவில் தான் அடிக்க போகிறோம். எப்படி மட்டும் பார்த்துக்கோங்க, டீப்பாக பார்த்துக்கோங்க. வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது பேட்டர்ன் தான் இது, மிஸ் ஆகாது. ஓகே, இங்கே பிசி பாருங்கள் 42. பிசி வந்து 42 அந்த 42 திருப்பி ஏபியில் வந்து பார்த்தீங்கன்னா 24 சொல்லி திருப்பி அடிச்சிட்டான். 42 அது திருப்பி ஏபியில் வந்து 24 சொல்லி அடிச்சிட்டான்.
அடிச்சிட்டான். இங்கே பிசி 47, அந்த 47 திருப்பி ஏபியில் வந்து 74 சொல்லி அடிக்க போகிறான். அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடினாலே வந்து ஏபி 74 வரும்னு சொல்லி முன்னால் கொடுத்தா அன்றைக்கி வரல. அன்றைக்கி வராதனால நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஆகிருக்கு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏபி 74 வரதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கு, ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஓகேவா, இது ரெண்டாவது பேட்டர்ன் தான். 42 அது திருப்பி ஏபியில் 24 அடிச்சிட்டான். இங்கே 47 அது திருப்பி ஏபியில் 74 சொல்லி அடிக்க போகிறான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்னென்னா இங்கே ஏசி 74, பிசி 74, இங்கே ஏபி 74 வரணும். ஒரு நாள் தள்ளி அடிக்க வாய்ப்பு இருக்கிறதுனால ஏபி 74 கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஓகேவா, ஏபி 74 வந்தால் நம்ம என்ன வரும் மட்டும் பார்த்துக்கலாம், பிசி என்ன வரும் மட்டும் பார்த்துக்கலாம். எனக்கு ஏ போர்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது, 7 ஸ்ட்ராங்காகவே இருக்குது. என்னென்னா இந்த மாதிரி பேட்டர்லாம் கரெக்டாக அடிச்சிடறான். என்னென்னா இங்கே 7-3 அடிச்சிருந்தான், 7-3 அடுத்த நாள் பாருங்கள் ரிப்பீட் 7 அடிச்சிருந்தான். இங்கே 7-3 ரிப்பீட் நம்ம 7 அடிக்கிறது வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி ஏ போர்டு 7, ஏபி 74 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. எப்பயுமே நம்ம வீடியோ போடுறோன்னா ஒரு பக்கம் மட்டும் பார்த்து போட மாட்டேன், எல்லா பக்கம் சிங்கான மட்டும் தான் வீடியோ போடுறேன். அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஏ போர்டு 7, பி போர்டு 4, ஏபி 74 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது எனக்கு. அப்போது சி போர்டு வந்து பார்த்திங்கன்னா சி போர்டு எனக்கு 7 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. என்ன ரீசன்னா இந்த மாதம் சி போர்டு 7 பார்த்திங்கன்னா இங்கே அடிச்சிருந்தான். சி போர்டு 7 ஒரு நாள் விட்டு ஏ போர்டு 7, இங்கே ஏ போர்டு 7 ஒரு நாள் விட்டு சி போர்டு வந்து பார்த்திங்கன்னா சி போர்டு வந்து பார்த்திங்கன்னா 7 வரது வாய்ப்பு இருக்குது. வேணால் வேறு எதுவுமே 7 அடிக்கலை. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சி போர்டு 7 அடிச்சுட்டு ஒரு நாள் விட்டு ஏ போர்டு 7 அடித்தான். இங்கே ஏ போர்டு 7 அடிச்சிட்டா ஒரு நாள் விட்டு சி போர்டு வந்து 7 அடிக்க வாய்ப்பு இருக்குது. நல்ல நம்பரு சி போர்டு 7 வரலாம். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 145 வரதான் சொல்லியிருந்தேன். ஆனால் 145 சி போர்டில் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். ஆனால் பார்த்திங்கன்னா ஏசியில் அடிக்கலை. ஓகே, நம்ம மிஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதே சேம் ரூட்டு தான். இந்த 7-5-4 நமக்கு இங்கே சி போர்டு வந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா 7-5-4 கரெக்டாக கம்ப்ளீட் ஆகிடும். சி போர்டு 7 வரது நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, 7 வந்தால் ஒரே நம்பர் தான், 747 கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. 747 ட்ரை பண்ணிக்கோங்க, வரது வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, ஏன்னா இது மட்டும் காரணம் இல்லை. என்னென்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே ஏபி பாருங்கள் 54, ஏபி 54 அதை எடுத்து பிசியில் 54 சொல்லி அடிச்சிட்டான். அடுத்த நாள் பாருங்கள் ஏபி 15 அதை எடுத்து பிசியில் 15 அடிச்சிட்டான். இங்கே ஏபி 95 அதை எடுத்து பிசியில் 95 அடிப்பான்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் அப்படி அடிக்கிறது வாய்ப்பில்லை. மூணாவது பேட்டை எப்படின்னா ஒரு ட்விஸ்ட்டு கொடுப்பான். எப்படின்னா என்ன பண்ண போகிறான் மட்டும் பார்த்தீங்கன்னா இதேமாரி சேம் பேட்டை வந்து ஏற்கனவே அடிச்சிருக்கான். அதனால தான் சொல்கிறேன். இங்கே ஏபி 54 அதை எடுத்து பிசியில் 54 அடிச்சிட்டான். இங்கே ஏபி 15 எடுத்து பிசியில் 15 அடிச்சிட்டான். இப்போ என்ன பண்ண போகிறான்னா இங்கே பிசி 15 அதை எடுத்து பிசி 15 அடிச்சிட்டான். இங்கே பிசி 47 அதை எடுத்து பிசியில் 47 அடிக்க போகிறான். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிசி 47 கரெக்டாக கம்ப்ளீட் பண்ண போகிறான். அப்போ நம்ம வந்து ஒரே நம்பர் தான் 747 சொல்லி ஒரு நம்பர் ட்ரை பண்ணிக்கோம். ஓகேவா, நல்ல நம்பர். நம்ம ஒரு வீடியோ போடுறோன்னா சும்மா போட மாட்டோம், எல்லா பக்கமும் சிங்கான மட்டும் தான் போடுவேன். நமக்கு ஏபி வந்து 74 பெண்டிங் நம்பர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிசி 47 வர வேண்டிய நம்பர், ஏசி 77 வர வேண்டிய நம்பர் தான். ஏன்னா இங்கே ஏபியில் 72க்கு ஃபுல் பவர் வந்து 27 சொல்லி அடித்து முடிச்சிருப்பான். இங்கே ஏசி 22 அது 22க்கு ஃபுல் பவர் வந்து 77, நமக்கு ஏசி 77 வர வேண்டிய நம்பர். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரே நம்பராக 747 சொல்லி ஒரு நம்பர் ட்ரை பண்ணிக்கோங்க. சப்போர்ட்டுக்கு மட்டும் ஒரே ஒரு நம்பர் ஏபி சொல்கிறேன், அந்த ஏபி மட்டும் நாளைக்கு ட்ரை பண்ணிக்கோ. ஓகேவா, என்னென்னா இங்கே ஏசி பாருங்கள், ஏசி வந்து பார்த்திங்கன்னா 44 ஒரு நம்பரை ப்ளஸ் பண்ணால் 45, அந்த 45 திருப்பி 54 சொல்லி அடிச்சிட்டான். 44 ஏசி வந்து 44, அந்த 44 ஒரு நம்பரை ப்ளஸ் பண்ணால் 45, அது திருப்பி 54 அடிச்சிட்டான். இங்கே ஏசி வந்து பார்த்திங்கன்னா 52 ஒரு நம்பரை ப்ளஸ் பண்ணால் 53, அந்த 53 திருப்பி ஏசியில் வந்து பார்த்திங்கன்னா 35 அடிச்சிட்டான். இங்கே ஏசி வந்து பார்த்திங்கன்னா 06 ஒரு நம்பரை ப்ளஸ் பண்ணால் 07, அதை வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ஏபி வந்து 07 வரணும், அப்படி இல்லைனா 70 வரணும். ஓகேவா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏசி எடுத்து பிசியில் திருப்பி அடிச்சிட்டா ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணால் ஏசி எடுத்து 44, அது 44 ஒரு நம்பரை ப்ளஸ் பண்ணாக்கா 44 ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணால் 45, அது திருப்பி நமக்கு 54 அடிச்சிட்டா. இந்த ஏசி எடுத்து பார்த்திங்கன்னா 52 ஒரு நம்பரை ப்ளஸ் பண்ணால் 53, அது திருப்பி நமக்கு 35 சொல்லி ஏசியில் அடிச்சிட்டா. ஏசி எடுத்து பிசியில் அடிச்சிட்டா, ஏசி எடுத்து ஏசியில் அடிச்சிட்டா. அப்போ ஏசி எடுத்து ஏபியில் தான் அடிக்கணும். அப்போ நம்ம ஏசி வந்து 06, அப்போ 06 ஒரு நம்பரை ப்ளஸ் பண்ணால் 07, அப்புறம் நமக்கு ஏபி வந்து 07 வரணும். மூணாவது பேட்டர்ன் ஏபி 07 வரணும், அப்படி இல்லைனா திருப்பி நமக்கு 70 வரணும். ஓகேவா, ரெண்டே ஆப்ஷன் தான். அப்போ ஏபி வந்து 70, அப்படி இல்லைனா ஏபி வந்து 07. இதை ட்ரை பண்ணிக்கோங்க, வரது வாய்ப்பு இருக்கும். ஓகே, இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா கேசிங் வரும்போது நம்ம ஜாயினில் வீடியோ போடுவோம், முடிஞ்சால் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ஜாயின் ஐடி பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஜாயின் ஐடி. டெலிகிராமில் வந்துட்டு கேஎல் ஜாய் 1825 சொல்லி சர்ச் பண்ணுங்கள், நம்ம ஃபுல் டீட்டெயில் வரும். ஓகே, முடிஞ்சால் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு பேட்டர்ன் போடுறோம். எனக்கு எந்த பேட்டர்ன் அடிப்பான்னு எனக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. அதனால் பார்த்திங்கன்னா எது வேணால் கிளிக் ஆகலாம். நம்ம இதுக்கப்புறம் வீடியோ பார்த்துட்டு நம்ம ஏதோ நல்ல பேட்டர்ன் வரும்போது நம்ம காலைல வந்து வீடியோ ஒன்று போடுவேன், பார்த்துக்கலாம். முடிஞ்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி கெஸ்ஸிங் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. நல்ல ஆப்ஷன் பார்த்திங்கன்னா என்னென்னா ஏபி வந்து 74 நல்லா இருக்குது. ஏ போர்டு 7 வந்தால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 74, ஏபி வந்து பார்த்திங்கன்னா 74 வந்தால் 747 ட்ரை பண்ணிக்கோங்க. சப்போர்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏபி வந்து 70,
அப்படி இல்லை ஏபி வந்து பார்த்திங்கன்னா 07 இதை ட்ரை பண்ணிக்கலாம், வரது வாய்ப்பு இருக்கும். ஓகே ஜி, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.